ஒரு காலத்தில் ஒரு பூனை இருந்தது. அதன் பெயர் மிட்டாய். மிட்டாய்க்கு சமையல் செய்வது மிகவும் பிடிக்கும். மிட்டாய் தனது வீட்டில் ஒரு சிறிய சமையலறையை அமைத்து சுவையான உணவுகளை தயாரிக்கத் தொடங்கியது. விரைவில் அதன் சமையலின் நறுமணம் அக்கம்பக்கத்தில் பரவியது. மக்கள் மிட்டாயின் உணவைச் சுவைக்கத் தொடங்கினர். மிட்டாயின் கேட்டரிங் சேவை பிரபலமடைந்தது, மேலும் அது பல்வேறு நிகழ்வுகளுக்கு உணவு வழங்கத் தொடங்கியது. மிட்டாயின் சமையல் திறமையும் அன்பும் அனைவரின் இதயத்தையும் வென்றது. மிட்டாயின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. அக்கம்பக்கத்து மக்கள் மட்டுமல்லாமல் தொலைவில் உள்ள ஊர்களில் இருந்தும் மக்கள் மிட்டாயின் உணவை ஆர்டர் செய்யத் தொடங்கினர். மிட்டாய் தனது சமையலறையை இன்னும் பெரிதாக்கி புதிய புதிய உணவு வகைகளை அறிமுகப்படுத்தியது. குறிப்பாக அதன் தயிர் சாதமும் மசாலா பூரியும் அனைவரையும் கவர்ந்தன. ஒரு நாள் ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடைபெற இருந்தது. மிட்டாயை அழைத்து, நீங்கள் தான் இந்த திருவிழாவுக்கு உணவு தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மிட்டாய்க்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் உணவு தயாரிப்பது அதற்கு முதல் முறையாக இருந்ததால் சிறிது பயமாகவும் இருந்தது. மிட்டாய் தனது நண்பர்களான கிளி கீர்த்தி, குரங்கு குமார் மற்றும் நாய் நந்தாவை அழைத்து, எனக்கு உங்கள் உதவி தேவை. இந்த திருவிழாவை மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாற்றுவோம் என்று கூறியது. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டனர். கீர்த்தி பறந்து சென்று புதிய மூலிகைகளையும் மசாலாக்களையும் சேகரித்து வந்தது. குமார் மரங்களில் ஏறி பழங்களையும் காய்கறிகளையும் பறித்து வந்தான். நந்தா மிட்டாயின் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல உதவியது. திருவிழா நாளன்று மிட்டாயின் உணவு மணமும் சுவையும் அனைவரையும் மயக்கியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் உணவை ரசித்து மிட்டாயை பாராட்டினர். மாலையில் மிட்டாய் தனது நண்பர்களுடன் அமர்ந்து, இது நம்முடைய ஒற்றுமையின் வெற்றி என்று சிரித்தது. அதன் பிறகு மிட்டாயின் கேட்டரிங் சேவை மேலும் பிரபலமடைந்தது. மிட்டாய் தனது உணவின் மூலம் மக்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒற்றுமையையும் நட்பையும் பரப்பியது. இப்படியாக மிட்டாயின் சமையல் கதை ஊர் முழுவதும் பேசப்பட்டு அனைவருக்கும் உத்வேகமாக மாறியது. மிட்டாயின் சமையல் ரகசியங்கள் பலரையும் ஆச்சரியப்படுத்தியவை. அவை எளிமையாகவும் அன்பு நிறைந்தவையாகவும் இருந்தன. மிட்டாயின் சமையல் மந்திரத்தின் ரகசியங்கள் இவை. அன்பு முதல் மூலப்பொருள். மிட்டாய் எப்போதும் சமைக்கும்போது மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் சமைத்தது. ஒவ்வொரு உணவிலும் ஒரு துளி அன்பு இருந்தால் அது சுவையை இரட்டிப்பாக்கும் என்று மிட்டாய் நம்பியது. அதனால் சமைக்கும்போது பாட்டு முணுமுணுத்து நடனமாடியபடி சமையல் செய்யும். புதிய மூலிகைகளின் மந்திரம். மிட்டாய் எப்போதும் புதிய மூலிகைகளையும் மசாலாக்களையும் பயன்படுத்தியது. அதன் நண்பர் கிளி கீர்த்தி காட்டில் இருந்து கொண்டு வரும் மல்லி, புதினா, கறிவேப்பிலை போன்றவை உணவுக்கு தனித்துவமான நறுமணத்தை அளித்தன. பருவகால பொருட்கள். மிட்டாய் எப்போதும் பருவகால காய்கறிகளையும் பழங்களையும் மட்டுமே பயன்படுத்தியது. பருவத்துடன் இணைந்து சமைத்தால் இயற்கையின் சுவை உணவில் தானாகவே கலந்துவிடும் என்று அது கூறும். குமார் கொண்டு வரும் புதிய மாங்காய்கள், கத்திரிக்காய்கள் எல்லாம் அதன் உணவுக்கு உயிரூட்டின. எளிமையே அழகு. மிட்டாயின் உணவுகள் எளிமையாக இருந்தாலும் சுவையில் சிக்கனமில்லை. ஒரு சாதாரண தயிர் சாதத்தை கூட புதினாவும் மிளகாயும் சேர்த்து மாயாஜாலமாக மாற்றிவிடும். அதிக மசாலாக்கள் இல்லாமல் சரியான அளவில் பயன்படுத்தினால் போதும் என்பது மிட்டாயின் தாரக மந்திரம். நண்பர்களின் ஒத்துழைப்பு. மிட்டாய் தனது சமையல் வெற்றிக்கு நண்பர்களின் உதவியை ஒரு பெரிய ரகசியமாக கருதியது. கீர்த்தி, குமார், நந்தா ஆகியோரின் உதவியால் மட்டுமே பெரிய திருவிழாக்களுக்கு உணவு தயாரிக்க முடிந்தது. நல்ல உணவு ஒரு கூட்டு முயற்சி என்று மிட்டாய் சிரித்துக்கொண்டே கூறும். சுவையில் புதுமை. மிட்டாய் எப்போதும் புதிய சுவைகளை முயற்சி செய்ய பயப்படாது. ஒரு முறை மாங்காய் சாம்பாரில் சிறிது தேங்காய் பால் சேர்த்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. புதிய முயற்சிகளே உணவுக்கு உயிர் கொடுக்கும் என்று மிட்டாய் நம்பியது. ஒரு நாள் மிட்டாய் ஒரு சிறிய சமையல் பயிலரங்கு நடத்த முடிவு செய்தது. ஊர்மக்கள் அனைவரும் கூடி மிட்டாயிடம் இருந்து இந்த ரகசியங்களை கற்றுக்கொண்டனர். அவர்கள் வீட்டில் முயற்சி செய்தபோது மிட்டாயின் உணவு போலவே சுவையாக இருந்தது. மிட்டாய் சிரித்துக்கொண்டே கூறியது, ரகசியம் உணவில் இல்லை, உங்கள் இதயத்தில் இருக்கிறது. இப்போது மிட்டாய் ஒரு புகழ்பெற்ற கேட்டரிங் சேவையாக மாறியுள்ளது. அதன் சமையல் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கிறது.
இப்படியாக மிட்டாயின் சமையல் கதை ஊர் முழுவதும் பேசப்பட்டு அனைவருக்கும் உத்வேகமாக மாறியது. மிட்டாய் இன்னும் தனது சமையலறையில் புதிய உணவு வகைகளை உருவாக்கி மக்களின் இதயங்களை வென்று மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் பரப்பி வருகிறது.